வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட 5ஆம் வேத பாடம் யோவான் 19வது அதிகாரம் 27ஆம் வசனம். ஜான் 19:27. பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28. ஒருவர் வாசிங்க. அதன்பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் செஞ்ச அவர் செஞ்ச சின்ன ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சமாரியாவுக்கு அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே ஒரு கிணத்து பக்கத்தில் கொஞ்சம் டயர்டாகி அங்கே உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு ஸ்திரீ அங்கேருந்து வராங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்க வந்தவுடனே ஆண்டவர் கேட்குறாரு, தாகத்துக்கு தான்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் யூதர்களும் சமாரியாவும் நாங்கள் சம்மந்தம் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த ஸ்திரீ கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான், உன்கிட்ட கேட்டது யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப ஜீவ தண்ணீர் அப்படின்னும், நீயே கேட்டிருப்ப அவர் உனக்கு தந்திருப்பார் ஜீவ தண்ணீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, அது எப்படி அது ஆண்டவர், உங்ககிட்ட பாத்திரம் இல்லை, அந்த கிணறு ரொம்ப ஆழமாக இருக்குது, எப்படி நீங்கள் தர முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் இருக்கும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் இருக்காது, ஜீவ தண்ணீர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்ன உடனே, சரி ஆண்டவரே, நீங்கள் அப்படின்னா அந்த தண்ணீரை எனக்கு நீங்கள் தாங்க, ஏன்னா எப்போ நான் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, தாகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்திரீ சொன்னவனே, சரி நீ போயிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னோன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிற, உண்மைதான், உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, அவங்க இப்போ இல்லை, இப்போ இருக்கிறவனும் உன் புருஷன் கிடையாதுன்னு. அவருக்குள்ள பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை அப்படி நிற்கிறான். என்னடா நம்மளோட அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி அப்படின்னு பயங்கரமான அவருக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்போது அந்த ஸ்திரீ உடனே
அவருக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறக்கப்படுது. மாம்சமான கண்கள் போய் ஆவிக்குரிய கண்கள் திறந்து உடனே முழு மனதாக ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கிட்டு நீர் ஆண்டவரே எப்படின்ட்டு பயங்கரமான அந்த ஒரு இதில் அதிர்ச்சியில் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு ஊர் அந்த சமரியாவுக்குள்ள போய் ஒருத்தர் வந்திருக்கிறாரு மேசியார்னு பயங்கரமாக அந்தரங்க வாழ்க்கையில் பயங்கரமான அற்புதங்களை சொல்கிறாரு அப்படின்னு அந்த ஊரில் போய் எல்லார்ட்டையும் சொல்லி ஆணும் கொண்டு எல்லார்ட்டையும் சொல்லி அந்த ஊரவே தட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ஆண்டவர் அங்கே மெசேஜ் கொடுக்குறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, ஊரே ரசிக்கப்படுது. இது அந்த ஊரே ரசிக்கப்படுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் சிலுவையில் வந்து தாகமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தை வந்து மாம்சமான தாகம் கிடையாது, அவருக்கு வந்து ஆத்ம தாகம். இந்த ஆத்ம தாகம் தான் ஆண்டவருக்குள்ளே இருந்தது. அந்த ஸ்திரீக்குள்ளே இருந்த தாகம் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும். அறியாத ஜனங்களுக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லணும். எத்தனையோ பேர் சுவிசேஷம் தெரியாமல் இருக்கிற அந்த கேம்புகள்லாம் பார்த்தாச்சும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து நம்ம எத்தனை பேர் இங்கே கூட்டு வந்திருக்கோம் ஒவ்வொருத்தர் தெரியல. நம்ம வரும் நாட்களில் நம்மளும் அந்த ஆண்டவருக்கு இருந்த தாகம், அந்த ஸ்திரீக்கு இருந்த தாகம் நமக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கணும். நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். இந்த 5வது வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.